தக்காளி தாளித்து சாப்பாடு செய்யலாங்க. சாப்பாடு நான் குக்கரில் விசில் விட்டு எடுத்துட்டேன். இதுக்கு ஒரு 4 தக்காளி, ஒரு 6-7 பல் பூண்டு, கருவேப்பிலை இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சாச்சுங்க. இனி தாளிப்பு கொடுத்துடலாம். சாப்பாட்டு தாளிச்சிடலாங்க. கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு சேர்த்தியாச்சு. வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கிடலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்குதுங்க. இதில் நம்ம அரைச்ச மசாலாவை போட்டுடலாம். வரமிளகா, பூண்டெல்லாம் வதக்கி கொடுத்துடலாம். தக்காளி மசிஞ்ச அப்புறம் சாப்பாடு நான் போட்டு கலக்கிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. சாப்பாட்டை நம்ம போட்டு கலக்கிடலாம். நல்லா பெரட்டி தந்தால் தக்காளி சாப்பாடு ரெடிங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. தக்காளி சாப்பாடு ரெடி. இதுக்கு நான் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுருப்பேன். உருளைக்கிழங்கு பொரியலோடு இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க.